ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டர்பிரைஸ் பை நிசம் எசேக்கியல். இதை 1960 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. த அன்ஃபினிஷ்டு மேன் அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் தான் இந்த போம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய அலிகரிக்கல் டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குது, போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போனாங்களா, அந்த குரூப்பில் இருக்கிற பீப்புள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த போமில் கொடுத்துருக்குறாங்க. இந்த போம் ஃபுல்லாகவே நம்மளோட நார்மல் லைஃபோட இந்த ஜேர்னியையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட லைஃப் ஜேர்னியோட இவங்க போகிற அந்த ஜேர்னியை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லும்போது, புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கை தான் நம்ம என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போம்லேயும் இந்த குரூப் ஆஃப் மென் சேர்ந்து ஒரு பில்கிரிமேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த ஜேர்னியை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் என்டர்பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஒரு எய்மோட தான் போகிறாங்க. நம்ம ஒரு ஹோலியான ஒரு இடத்துக்கு போக போகிறோம், இந்த பில்கிரிமேஜ் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எய்ம் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டடாக தான் கிளம்புறாங்க. ஆனால் அவங்க டீம்லே நிறைய இன்னசென்ஸ் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த ஜேர்னிக்கு ப்ரிப்பேர் ஆகாதவங்களும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கேதர் பண்ணியிருக்க அந்த டீமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாமல், ஒரு பிளானே இல்லாமல் தான் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பில்கிரிமேஜ் போகிறாங்க ஒரு ஹோலி பிளேஸுக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறாங்க. அவங்க மைண்ட் எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஜேர்னியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய புது விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நம்ம கிளம்புவோம். அந்த மாதிரி இவங்களும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனர்ஜி மைண்டோடு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு வழியில் வர்ற அந்த சின்ன சின்ன பேர்டன் கூட ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. அது வந்து ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்கு தெரியல. இப்போ லைஃப்லேயே நம்ம கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை ஒர்க்கில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க்கில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது எல்லாமே ஒரு லெசன் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கும் அந்த ஜேர்னியில் வர்ற சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் பெருசாகவே தெரியல. செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஆனாலுமே இந்த ஜேர்னி வந்து நம்ம வந்திருக்கோம், இதை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை. பார்க்குற எல்லா விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவ் டோனில் எடுத்துகிட்டு அங்கேருந்து கடந்து போயிட்டுருக்காங்க. இடையில அவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வருது, அவங்களுக்குள்ளே சண்டை வர்ற மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க போகும்போது சன்ரைசஸும் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அவங்களால அந்த ஹீட்டை டாலரேட் பண்ணிக்க முடியல. இருந்தாலுமே நம்ம ஒரு பில்கிரிமேஜ் போகிறோம், எல்லாத்தையும் நம்ம டாலரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்குறாங்க. நிறைய தாட்ஸ் அவங்களுக்குள்ளே வருது, நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற புது விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் அந்த வழியில் கடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை நோட்ஸாகவும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வழியில் அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க, என்னென்ன கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துகிட்டே வராங்க. நெக்ஸ்ட் அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னா, இந்த பெசன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபார்மர்ஸ், அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னும், அப்புறம் ஸ்னேக்ஸ், கோட்ஸ் எல்லாத்தோட பிஹேவியரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு இன்டெலிஜென்ட்டான மேன் ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி டீச் பண்ணியிருப்பாங்க, அதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 3 சிட்டிஸை பற்றி பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணுறாங்க. அந்த நோட்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. இப்படி அவங்க போகும்போதும் நிறைய நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருந்த நோட்ஸையும் ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது சில இடங்களில் அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. ஒரு சர்டன் பாயிண்டில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க எல்லாரும் ஒரு டெசர்ட் இடத்துல, ரொம்ப மட்டியாக இருக்குது அந்த இடம், வந்து அவங்களால கடந்து போக முடியாது, அந்த இடத்துல நடக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அங்கே மணலாக இருக்குது. அந்த இடத்த எப்படி நம்ம கடந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம குரூப்பாக போகிறோன்னா எல்லாருமே அதில் சஜஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி ஒவ்வொரு வேயாக சொல்லும்போது அவங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிக்குது. யார் சொல்கிற ஐடியாவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்குது. இந்த சண்டையே அந்த குரூப்
குரூப்பை டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஆகுது. இப்போது அந்த குரூப்லேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எழுதுவாங்க. அதுலேயே யாரோட ரைட்டிங் ரொம்ப வெல் அண்ட் குட்டாக இருக்குமோ அந்த ரைட்டர் அந்த குரூப்பை விட்டு விலகி போயிட்டார். இவ்வளோ சண்டை போடுற இந்த குரூப்பில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை விட்டு அவர் விலகி போயிட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ளேயே கண்டினியூஸாக நிறைய ப்ராப்ளம் வழியில் வரும்போதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும், எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இல்லாததுனாலையும் அவங்க டிவைட் ஆகுறதுக்கு இது ஒரு ரீசன் ஆகுது. அங்கே இருக்கிறவங்களே ஒருத்தர் ப்ளேம் பண்ணி டிவைட் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஷேடோ வந்து அவங்கள நோக்கி வளர்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. இதை ஹியூமன் லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளமை எப்படி நம்ம பேசி அதை இன்னும் பெருசாக்குறோம் அப்படின்றத இந்த ஷேடோவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்பீக்கர் வந்துட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரியும் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த குரூப்பெல்லாம் லீட் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, லீடர்னு கண்டிப்பாக ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே கைட் பண்ணுவாங்க. அப்படி லீடராக இருக்கிறவங்க இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சீயோட ஸ்மெல் எனக்கு வருது, கண்டிப்பாக பக்கத்தில் எங்கேயோ கடல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஒத்துமையாக போயிட்டு இருந்த அந்த டீம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டதுனால அவங்க வந்து சுற்றி இருக்கிற அந்த அழகான விஷயங்களை எல்லாம் நோட்டீஸ் பண்ண மறந்துட்டாங்க. எந்த விஷயத்தையுமே அவங்க நோட்ஸ் எடுக்கலை. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அவங்க பார்க்கவே இல்லை. அப்படி அவங்க நோட் பண்ணாமல் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுனால எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஹோப்புமே இல்லை. இந்த லைன்லையும் லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் நம்ம எப்போ ஹோப்பை இழந்துட்டோமோ அந்த சமயத்தில் முன்னாடி எப்படி நம்ம வேகமாக ஓடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்மளால் தொடர்ந்து ஓட முடியாது. ஸோ ஹோப்பை நம்ம என்றைக்கு வாழ்க்கையில் இழக்கிறோமோ அன்றைக்கி நம்மளோட ஜேர்னியை, அதாவது லைஃப் ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அவங்க பேட் ஓமன் எதுக்குமே அட்டென்ஷனே கொடுக்கல. அது எல்லாமே ஓகே தான். இப்போ தண்டர் வருது, லைட்னிங், அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணலை. ஓகே, ஜேர்னினா இதெல்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரதான் செய்கிறாங்க. இருந்தாலும் டே பை டே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பேசிக் நீடான இப்போ சோப்பாக இருக்கட்டும், அவங்க ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னாலும் பேசிக்கான அந்த தேவைகள் எதுவுமே அவங்களால பூர்த்தி செய்ய முடியலை. நாள் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய தேவைகள் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் சின்ன ப்ராப்ளம்லேருந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி டெஸ்ட்ராய் ஆகிட்டாங்க. டோட்டலாக அவங்களுக்குள்ள எனர்ஜியே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. சில பேர் இப்போ ப்ராசஸில் இருக்கிறாங்க. மெதுவாக பேட்ரி லோ ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்களோட ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அவங்க அந்த டெஸ்டினியை ஒரு வழியாக அடையும் போது எதுக்கு நம்ம இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோன்றதே அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. லைஃப்லையும் இந்த மாதிரி தானே, நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும், அந்த ப்ராசஸ் ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சுனாலும், கடைசியில் நம்மளோட டெஸ்டினி எதுக்காக நம்ம இவ்வளோ பண்ணமோ அந்த டெஸ்டினியை நம்ம அடையும் போது நம்மளுக்கு அதோட தேவை இல்லாமல் போயிடலாம். இல்லை எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அதை நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த ஒரு விஷயத்துக்காகவே இப்போ ஒரு ஜேர்னி நம்ம போகிறோனாலும், லைஃப்பில் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணுன்னாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்றதையும் அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதை அடையும் போது நம்மளுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜேர்னி முடியும் போது அவங்க எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த ஃபேஸ் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. எல்லாருக்குள்ளேயும் சேட்னஸும் டார்க்னஸும் மட்டும்தான் இருக்குது. அவங்க லாஸ்ட்டில் ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த ஜேர்னியில் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம்னு எதுவுமே நடக்கலையே, ஸ்ட்ரகிள்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்குன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நினைக்கிறாங்க, நம்மளோட வீட்டில் தான் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது, கிரேஸ் எல்லாத்தையுமே நம்மளோட வீட்டில் இருந்தே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ லைஃப்லேயும் அப்படி தான், என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் நம்ம ஹாப்பினஸை தேடணுமே தவிர ஹாப்பினஸை தேடி ஓடிக்கிட்டே இருந்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கிரேஸை கூட நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப் தான். நம்மளோட லைஃப் ஜேர்னியை இவங்களோட அந்த ஜேர்னியோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரைட்டிங் அப்படின்றதுனால காலனைசேஷன் இந்தியாவில் இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் மக்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னோ அவங்களோட ஜேர்னி எந்த மாதிரி இருந்துச்சுன்றதையும் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ரிலீஜியஸ் டிஸ்ஹானஸ்டி, இவங்க ஒரு ரிலீஜியஸ் ஜேர்னின்னு தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் கிடையாது, சப்போர்ட் பண்ணலை. எல்லாருமே ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டாக தான் இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை.
ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.